Hi friends, I am Martin. Word of the day is affront. The word affront can be used as verb and noun. It means a remark or action intended to insult or offend someone அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவரை அவமதிக்கும் அல்லது புண்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு கருத்து அல்லது செயல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருவரை தனது வார்த்தையாலோ அல்லது செயலின் மூலமாகவோ அவமதிக்கும் பொழுது அல்லது புண்படுத்தும் பொழுது இந்த அஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெர்பாகவோ அல்லது நவுனாகவோ பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதைக்கு பதிலாக அவமானத்தை கொடுக்கும் பொழுது இந்த அஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெர்பாகவோ அல்லது நவுனாகவோ பயன்படுத்தலாம். தமிழில் அவமதித்தல், புண்படுத்துதல் அல்லது அவமானம் அப்படிங்கிற அர்த்தங்களில் இந்த அஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த அஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை வெர்பா வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் அஃப்ரெண்டட் மீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருடைய வார்த்தைகளும் செயல்களும் என்னை அவமானப்படுத்தியது அப்படின்னு அர்த்தம். இதே அர்த்தத்தில் நவுனா வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். I consider his words and deeds as an affront அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் அவருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் அவமானமாக கருதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் அவமதித்தல் அல்லது புண்படுத்துதல் அல்லது அவமானம் அப்படிங்கிற இடத்துல இந்த அஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.